சொல்லுங்கப்பா. சாரா, அம்மா பக்கத்துல இருந்தா போனை கூட அம்மாட்ட. சரிப்பா. கொடு. ஏன்னா நான் விஜயா பேசுறேன்னா எப்படின்னா இருக்கேன்? உடம்பு சாதாரணமா இருக்கணும். எனக்கு ஒண்ணு நான் ரொம்ப நன்னா தான் இருக்கேன். நீங்க தான் உப்புலி இப்ப மறந்துட்டு சென்னையில போய் டேரா போட்டு. என்னன்னா இப்படி சொல்றேன்? நான் என்னைக்காவது இல்ல நாளைக்காவது புறப்பட்டு வந்துடலான்னு தான் இருக்கேன். இரு ஒண்ணு வேண்டாம், அவசரப்படாத. நானே இங்க வரதா இருக்கேன். ஆமா, உங்களெல்லாம் பாக்குறதுக்கு நான் அங்க வந்துடுறேன். சரிண்ணா வாங்கோ. நான் கோதைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நாளை காலையில பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அவன் உங்களை கூட்டிட்டு வந்துருவோம். வேண்டாம், கோதையை தொந்தரவு பண்ணாதம்மா, பாவம். அவன் நம்ம குடும்பத்துக்கு நிறைய உபகாரம் பண்ணிட்டா. என்ன அவளை தொந்தரவு பண்ணாத. நானே விசாரிச்சுட்டு எப்படியாவது வந்துடுறேன். அப்புறம் அக்காவை ரொம்ப கேட்டேன்னு சொல்லும். வச்சிட்டுமா? சரிங்கண்ணா. அக்கா, உங்களை அவர் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்ல சொன்னார். இன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு சென்னைக்கு வந்துடுறாரா? அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. நானே தேசிகனுக்கு ஒரு லெட்டர் போடணும்னு இருந்தேன். இந்த மாதிரி சென்னைக்கு ஒரு நட வந்துட்டு போடான்னு அவனே முடிவெடுத்துட்டானோ. ரொம்ப நல்லதா போச்சு. இந்த பாருடி, நாளைக்கு அரிசி உப்புமாவும் புளிகோசும் பண்ணிடும். தேசிகனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோதை அழிச்சுட்டு வரா பாரு, அவளும் திருப்தியா சாப்பிடுவோம். ஆமாண்டி, பண்ணிடு. சரிம்மா. அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். சென்னைக்கு வரவாள் எல்லாம் கோதை தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அழைச்சிட்டு வராளா? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்பாவை அழைச்சிட்டு வரது கூட அவதான் போடுமா? என்னடி இது? அப்பாவுக்கு இங்க வர்றதுக்கு வழி தெரியாது. அவர் அழைச்சிட்டு வரதுக்கு யாராவது ஒருத்தர் போய் தான் ஆகணும். நம்ம அதுல இருந்து யாரையும் அனுப்பி வைக்க முடியாது. கோதை கிட்ட தானே சொல்ல முடியும். வேற மனுஷா யார் இருக்கா நமக்கு? ஏன் உன் பொண்ணு நான் இல்லையா? நான் போய் அழைச்சிட்டு வர மாட்டேனா? ஏண்டி, உனக்கு என்னாச்சு? மர கண்டு போயிடுதா? என்ன இப்படி பேசுற? இப்படி கோதன் எல்லாத்துக்கும் அவளே எதிர்பார்க்கறதுனாலதான் வர வர அவ திமிரு ஏறிட்டே போறது. அதுக்கு மேல உங்க இஷ்டம். சாராக்கு வர வர கோதையை கண்டாலே ஆகிறது இல்ல. ஆமா, இங்க வந்ததுல இருந்தே இவ பேச்சு போக்கு எதுவும் சரியில்லை. இவளை சென்னையில வேலை பார்க்கறதுக்கு சம்மதிச்சதே பெரிய தப்பா போயிடுது. இவ இப்படி பேசுறதுல அவர் காதுல விழுந்துடுத்துனா நினைக்கவே ரொம்ப பயமா இருக்குக்கா. சென்னைக்கு வந்தது ரொம்பவே மாறி போயிட்டா. குதிரை மூக்க விழுத்து கழுதை ஆன கதையா ஆயிருக்கு. எந்த சவத்துக்கிட்ட போய் எந்த பேப்பர் பிச்சு திங்க போறதோ. யார் இருக்கா? யாராவது இருக்கேடா? என்னது இவ்வளவு பெரிய வீட்டுல கதவை திறந்து போட்டு போயிட்டா எல்லாரும்? அக்ரஹாரமா இருந்தா பரவாயில்ல, திறந்து போட்டு தாராளமா போலாம். இது பட்டணமாச்சே, பூட்டி இருக்கிற வீட்டையே உடைச்சுன்னு உள்ள போறதா பேப்பர்ல எல்லாம் போட்டிருக்கா. யார் இருக்கா? எங்கோ போயிட்டா? அடேடே, உப்புலியப்பா, நீ இருக்கே, நீ எல்லாத்தையும் பார்த்துப்ப. நீ நல்லா இருக்கியாக்கா? என்னடா வாடினா மாதிரி இருக்க? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற, அதனால வாடின மாதிரி தெரியுது. நான் நன்னா தான் இருக்கேன். ஆமா, பஸ் பிரயாணம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அவள்கிட்ட கொஞ்சம் பேச விட. சரி. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சௌக்கியமா இருக்கேன். நாராயணா. அப்பா எப்படிப்பா இருக்கே? நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, இத்தனை பேர் இருக்கல ஆத்துல, கதவு திறந்தே இருக்க, யாராவது பூட்டி வைக்க மாட்டேடா? பத்தியா, வந்ததும் நீ பொறுப்பா கேக்குற. இவளுக்கெல்லாம் இந்த ஆத்துல பொறுப்பே இல்லடா. இன்னும் ஏதோ இந்த கும்பகோணத்துல இருக்க மாதிரி ஒரு நினைப்பு. கதவெல்லாம் அப்படியே திறந்து போட்டு அவ வேலை பாக்குறா. விஜய் என்ன பண்ணா தெரியுமோ? அன்னைக்கு காத்து வரல, ஒரே புழுக்கமா இருக்குன்னுட்டு ஜன்னல் எல்லாம் வெட்ட விளக்க திறந்துட்டு படுத்துக்க போன. இந்த ஊர்ல ஜன்னலை திறந்து வச்சா காத்தா வரும், முதல்ல திருடனா வருவோம். அது தெரியுது அவளுக்கு. ஏன் எரியற நெருப்பு எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசுறேன்? அம்மா ஒண்ணு அந்த மாதிரிலாம் இல்லப்பா. அம்மாக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க தெரியாதா என்ன? நீங்க திருந்தவே மாட்டேலாத்த. பரவாயில்ல. பாத்தியா அவ பேசுறத? இவளுக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சதும் நானும் சாரம் பதறி அடிச்சுன்னு அங்க ஓடி வந்து பாத்துருக்கோம். இவன் என்னடா அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா பாரு. நீங்க அங்க இருந்து பட்டணத்துக்கு வந்துட்டேல, மாறி இருப்பேன், சண்டை கண்ட போடாம சமாதானமா இருப்பேன்னு நினைச்சேன். நீங்க மாறவே இல்ல, அப்படியே தான் இருக்கு. ஆமா, கடைக்குட்டி எங்க? சாரா ஆபீஸ் போயிட்டாளா? நல்ல வேலை, அவளுக்கு ஆபீஸ் 9 மணிக்கு. அவ ஆபீஸ்கார பொழைச்சா. எங்கயாவது 6 மணி 7 மணி வச்சிருந்தான்னு வச்சுக்கோ, அவதான் வந்திருப்பா. இவன் இங்கேயே இருந்திருப்போம்.
அவளை பத்தி நோக்கு தெரியாதா? அவ அங்க இருக்கிறப்பவே கும்பகர்ணன்ட்ட வர வாங்கிட்டு வந்த மாதிரி நன்னா தூங்குவோம். இப்ப வேலைக்கு போறா, கேட்கணுமா? படுக்கையை விட்டு எழுந்துக்க அவளுக்கு மனசே வருதில்ல. எதுக்குடி நின்னுட்டு இருக்க? போய் அப்பா வந்துட்டான்னு சொல்லி எழுப்பி அழிச்சுட்டு வா போ. அப்படியே காப்பியும் கலந்துட்டு வா. சரி. ஏக்கா நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ இந்த சாராவோட சண்டை போடுறதை இன்னும் நிறுத்தலையா? நானும் தெரியாம தான் கேக்குறேன். அவாதான் இப்படி நடந்துக்கிறானா நீ இப்படியா பேசுவ? நான் எதுக்காக சொல்றேன்? பொம்மநாட்டி குழந்தைகள் காலங்காத்தால எழுந்து குளிச்சுட்டு பெருமாள் முன்னால நின்னு 2 ஸ்லோகத்தை சொல்லிட்டு போனோங்கிறது வேண்டாமா? இவா நல்லதுக்காக நான் சொல்றேன், நீ என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே பேசுறியே. என்னக்கா இப்படி சொல்றேன்? அவருக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிரியம், அதனாலதான் அப்படி சொன்னார். அப்போ எனக்கு பிரியம் இல்லங்கிறியா? இல்லக்கா நீ எப்பவுமே குரலை ஒசத்தி பேசுறியா? அது என்ன தேசிகா, நோக்கு தெரியாதா? சின்ன குழந்தைகளா இருக்கும்போது குரல் நன்னா வரணுமேன்றதுக்காக கோரோஜனம் கொடுக்கறது வழக்கம். எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துட்டா, அதனால கொஞ்சம் கரடு மோடா இருக்கு. குரல் கரடு மோடா இருந்தாக்க நான் எல்லாரும் கரிச்சு கொட்டுறேன்னு அர்த்தமா? பாசம் இல்லைன்னு அர்த்தமா? பிரியம் இல்லைன்னு அர்த்தமா? சொல்லு. என்ன சாரா இப்படி இருக்க? நன்னா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. இருக்கிற குழந்தைய போய் ஏம்மா நீ இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டியா? நேத்து நீங்க வரீங்கன்னு ஃபோன் பண்ணீங்கல்லப்பா, அதையே நினைச்சுட்டு நல்லா தூங்கிட்டேன். தூங்கறதுக்கு ஒரு சாக்கு. இந்த லட்சணத்துல இவ காத்தால எழுந்துட்டு உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோல கூட்டிட்டு வர போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. இப்ப பாரு, அப்பா தானே ஆட்டோல வந்தாச்சு. அக்கா இரு, குழந்தைய போய் ஏன்? எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே சொல்றேன் நானு. சரி சரி சரி. ஆமா, மீட்டருக்கு மேல ஏதாவது கேட்டானா? என்னது மீட்டருக்கு மேல கேட்டானா? இல்ல, உன்னை பார்த்தது ஐயோ பாவன்னு தோணி இருந்திருக்கும். இல்லாட்டா இங்க எல்லாம் மீட்டருக்கு மேல 5 ரூபா 10 ரூபான்னு கேட்கறது வழக்கம். ஐயோ, என்ன? தூங்குனதுல டைம் ஆனதே தெரியலப்பா. ஆபீஸ் போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, ஆபீஸ் போனோங்கிறதுல உனக்கு நினைப்புல இருக்கே. என்னடி முறைக்கிற? சரிப்பா, நான் குளிச்சு ரெடி ஆகுறேன். என்ன காபி சாப்பிடறீங்களா? என்னது இந்த ஊருக்கு வந்தோன்னு எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? நான் இன்னும் குளிக்கல ஜெபிக்கல, அதுக்குள்ள காபி டிபன்னா எப்படி? எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். முதல்ல குழந்தை ஆபீஸ் போகணும், அவளை கவனி. சரிண்ணா, நீ போய் டிஃபன் எடுத்து வை, நான் போய் அவளுக்கு புடவை எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இன்னைக்கு நீ வந்திருக்கியே, இன்னைக்காவது சீக்கிரம் எழுந்துக்கணும்னு கொஞ்சமாவது இருக்கா? கழுத வயசா இருந்து 10 பேர் இவளுக்கு சிசுரூஷ பண்ண வேண்டியிருக்கு. சும்மா இருக்கா? இந்த மாதிரி குழந்தைகளை பார்க்கறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மற்ற குழந்தைகளோட பார்க்கும்போது நம்ம குழந்தைகளை கோயில வச்சுதான் கும்பிடணும். ஆமா, தேசிகா, இந்த கோடியாத்து சாந்தா எப்படி இருக்கா? டயபெட்டிக்கும்பா, மாத்திரை எல்லாம் போட்டுக்கிறாளா? எனக்கு என்ன தெரியும், சாந்தா தெரியுமா போந்தா தெரியுமான்னு? நான் பாட்டு அக்ரஹாரத்து பூஜை புனஸ்காரம் இருக்கேன், எனக்கு வேற வேலை இல்லையா? அப்பா நல்லா இருக்காப்பா? நன்னா இருக்க. எங்க பட்டணத்துக்கு வந்தோன்னு நீ மாறிடுவே நினைச்சேன், நீ மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்க. பாரு, தலை நிறைய பூ வச்சுட்டு தலைய புடவை கட்டிட்டு நெத்தியில குங்குமம் போட்டு. அக்கா, இங்க பட்டணத்துல வேலைக்கு போற குழந்தையெல்லாம் கஜா முஜான்னு ட்ரெஸ் பண்ணிக்குமா. இவ்வளவு பாரு எப்படி இருக்கா? மாறவே இல்லை, அப்படியே இருக்கா. ஆமா, டிஃபன் சாப்பிட்டியா? அவ இன்னைக்கு ஆத்துல டிஃபன் சாப்பிட்டு இருக்கா. கேன்டீன்ல வக்கனையா பொங்கி போடுறான், மூக்க பிடிக்க அங்கதான் திங்கிறது. சரி சரி விடு, ஆபீஸ் போகும்போது ஏதாவது சொல்லிட்டே இருக்காது. ஏ சாரா, உனக்கு பேக் வைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? கிச்சன்ல கொண்டு வந்து வைப்ப, அப்புறம் பேக காணும், வீடே ரெண்டாக்கி விடுதுப்பா. சரி. இவளுக்கு இதே வேலையா போயிடுது. ஆளாளுக்கு ஒரு குத்தம் சொல்லாதீங்க, அவ ஆபீஸுக்கு போட்டும். சரிப்பா, போயிட்டு வா. சரிப்பா, அனுப்பிட்டு வரேன். அம்மா பாய். ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. டிஃபன் எடுத்துட்டியோ? அவ இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கா. எப்பவும் போல மறந்துட்டு நின்னா. லட்சுமி தான் வக்கனையா பார்த்து கொண்டு கொடுத்தா. ஏன்னா நீங்க குளிச்சுட்டு பூஜை பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுமோ? ஆமா. நீங்க எழுந்து போய் குளிங்களே, நான் டிஃபன் எடுத்து சரி வைக்கிறேன். சரி. அது ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் பாக்குறேன்னா பேச்சு சுவாரஸ்யத்துல போயிட்டே இருந்துட்டேன். சரி, எழுந்து அம்மாடி, போங்க. பசியே தெரியல, இப்ப வந்துடுறேன். அக்கா, நீங்க டிஃபன் சாப்பிட வரல? இருக்கட்டும், அவனுக்கு வெந்நீர் ரெடி பண்ணியா? என்னக்கா இப்படி கேட்டுட்டே? மார்கழி மாசத்துல அவர் என்னைக்கு வெந்நீர்ல குளிச்சுக்கார்? ஜில்லுன்னு பச்சை தண்ணில குளிப்பார். உனக்கு சோம்பேறி இருக்கணும், அதுக்கு ஒரு சாக்கு சொல்ற. பஸ்ல வந்து அலுப்பு தீரணும்னா வெந்நீர்ல குளிச்சா தானே சுகமா இருக்கும். அதுக்காக தானே சொல்றேன் நானு. நான் என்ன சோம்பேறிதான்? பாட்டு ஓடுதே. என்னது? அப்பா நின்னுடுத்து. அக்கா, அது மேல ஏறாது, அது பாட்டு ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நோக்கு இது என்னன்னு தெரியாதா? என்னது? இந்த ஊர்ல இப்படிதான் கண்டதையும் தின்னுபிடுவா. கொலஸ்ட்ரால் ஏறி போயிடும். கொலஸ்ட்ரால் கொழுப்பு அதிகமா இருக்கு. அதுக்காக இது வாக்கர்னு வாங்கிக்கிறா. ஓஹோ. நம்ம ஊர்ல கோவில்ல என்ன பண்ணுவோம்?
பிராகாரம் விஸ்தாரமா இருக்கு. 6 அமரம் சுத்தி வருவோம். அப்புறம் என்ன, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இங்க உள்ளவளுக்கு கோவில் போகவும் நேரம் இல்ல, சுத்தி வரவும் நேரம் இல்ல. அதனால இது மேல நிக்க வேண்டியது. இதோ இந்த பட்டன் அமுக்கினாக்க அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கலாம். ஸ்பீடு ஜாஸ்தியா விடணும்னாக்க ஜாஸ்தியா வேகமா போகும். குறைச்சுக்கணும்னா அது பாட்டு குறைச்சுக்கலாம். இப்படி பண்ணி உடம்ப திடகாத்திரமா பாத்துக்கிறா. சாரை வாங்கி போட்டிருக்கா 40,000 ரூபாய். காசை கரியாக்குற பொறுப்பே இல்லைங்கிற. போதும், எதை எடுத்தாலும் சாராட்ட வந்து நிக்கிற நீ இப்ப அவளை பத்தி குத்தம் சொல்லாட்டா என்ன? குழந்தை ஏதோ ஆசையா வாங்கி போட்டிருக்கா, உடம்ப பாத்துக்கணும்னு அக்கறை இருக்கு இல்லையோ? விட்டு கொடுக்காத. ஆமா ஆமா. ஹலோ ஹலோ லக்ஷ்மி, நான் கோதை பேசுறேன். ஆ என்ன ஊர்ல இருந்து மாமா வந்திருக்காராமே, திடுதுப்புன்னு இப்படி சொல்லாம கொல்லாம கிளம்பி வந்துட்ட? ஒரு நிமிஷம் அவர்கிட்ட போன் கூட. ஒரு நிமிஷம் கோதை. அப்பா என்ன? போன் கோதை பேசணுமா? இந்த வரேன். கோதையா? என்ன கோதை, எப்படிமா இருக்க? என்ன இப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு கிளம்பி வந்துட்டேன்? அம்மா சொல்லிட்டு வந்தா அதுல சந்தோஷமே இல்லம்மா, திடுதுப்புன்னு வந்தா தான் அது சந்தோஷம். சரி மாமா. சரி, நீங்க குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டுருங்கோ, நாங்க வரேன். வந்து உங்களை என்னோட ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு போறேன். ஆபீஸுக்கா? நான் என்ன பண்ண போறேன் ஆபீஸுக்கு வந்து? என்ன மாமா, முதல் தடவையா சென்னைக்கு வந்திருக்கேன். அப்படியே எங்க ஆபீஸ்க்கு வந்தா ஊரையும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஓ சரி சரி சரி, நான் தயாரா இருக்கேன், வா. சரி மாமா, நான் வந்துடுறேன். ஆபீஸுக்கு கூட்டிட்டு போறலாம், மெட்ராஸ்ல சுத்தி காட்ட போறலாம். பாரு, கோதைன்னா கோதைதான். சீக்கிரம் போய் ரெடியாங்கப்பா. இந்த வரேன். அதுக்குதான் இங்கே வந்து தங்கிட சொல்றேன். இங்கயா? வினோதமான உலகமா இருக்கு, இங்க வந்து என்ன தங்க சொல்றியே? இங்கேயும் நிறைய கோவில்லாம் இருக்கு மாமா. எப்படி இந்த ஊர்ல தைரியமா வண்டி ஓட்டுன்னு போற? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன மாமா, இங்க ஆபீஸ் எப்படி பிரமிப்பா பாக்குறேன்? பின்ன என்னம்மா இவ்வளவு பெரிய ஆபீஸா? இந்த ஆபீஸ்ல தான் மாமா நானும் சாராவும் வேலை பாக்குறோம். அப்படியா? எப்படி நீங்க மேல போவே? அதுக்கு தான் லிஃப்ட் இருக்கே, வாங்கோ உங்களை அழைச்சிட்டு போறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க மாமா. வாங்க மாமா, உட்காருங்க. இதுதான் என்னோட கேபின். ஓ, சொல்லுங்க மேடம். கொஞ்சம் உள்ள வாங்க. ஓகே மேடம். ஆபீஸுக்குள்ள வரும்போதே உன்னை பார்த்து எல்லாரும் வணக்கம் சொன்னா. அந்த அளவுக்கு உன் மேல நல்ல மரியாதை வச்சிருக்கா எல்லாரும். அவ உன் மேல மரியாதை வச்சிருக்கானா நீ எந்த அளவுக்கு அவள்கிட்ட பிரியமா இருக்கேங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மேடம். மாமா, நீங்க காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, நான் எதுவும் வெளியில சாப்பிடுறது இல்ல, வேண்டாம். அப்படியா? சரி, ஒண்ணு வேணாம். சரிங்க மேடம். நான் ஆத்துல இருக்கும்போது சாரா ஆபீஸுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா. அப்போ உன்ன மாதிரி தான் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சிருந்தா, தலைய புடவை கட்டியிருந்தா, நெத்தியில குங்குமம் போட்டு அடாடாடா உன்ன மாதிரியே இருந்தாம்மா. அந்த அளவுக்கு நீ அவளை பழக்கப்படுத்திருக்க நல்ல வகையில. அவங்க தானே வேலை பார்க்கறா? ஆமா மாமா. அவளை கொஞ்சம் கூப்பிட. சரி. சாரா வர சொல்லுங்க. ஓகே மேடம்.
சாரா, உங்களை கோதை மேடம் அவங்க ரூமுக்கு வர சொன்னாங்க. ஓகே. கோதை கூப்பிட்டீங்களாமே? அப்படியே இந்த ஃபைலை கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா. இதெல்லாம் சாரா, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல யார் வந்திருக்கான்னு பாரு. பனித்துளியா நீ சமுதிரமா, கலையா காவிரி கலைநிதியா, பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை நீ.